Hi everyone, வணக்கம். வெல்கம் டு கிளாரிட்டி கிளாஸஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பத்மா அவார்ட்ஸ் 2026 பார்க்க போறோம் வித் மெமரி கின்ஸ். ஓகே, ஸோ பத்மா அவார்ட்ஸ்னா என்னன்னு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துக்கலாம். இது வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் சிவிலியன் ஆனர். அப்ப எது ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பாரத் ரத்னா தான் இந்தியாவிலே ஹையஸ்ட் சிவிலியன் ஆனர். ஓகேவா? ஸோ பத்மா அவார்ட்ஸ்ல மொத்தம் 3 கேட்டகரி இருக்கு. என்னென்னா பத்ம விபூஷன், பத்ம பூஷன் அண்ட் பத்மஸ்ரீ. ஸோ இது ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா பத்ம விபூஷனுக்கு அப்பதான் ஹையஸ்ட், அதுக்கப்புறம் தான் பூஷன், அதுக்கப்புறம் தான் ஸ்ரீ வரும். ஸோ இது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா விபூஷன் பேரே பெருசா இருக்கா, அந்த வியை விட்டுட்டோம்னா பூஷன் மட்டும் செகண்ட்ல வந்துடும். ஓகேவா? ஸோ அப்படியே ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பத்மா அவார்ட்ஸ் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1954ல இருந்து தான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் தென் இது எங்க கொடுப்பாங்க அப்படின்னா ராஷ்டிரபதி பவன்ல கொடுப்பாங்க. யாரு கொடுப்பாங்கன்னா பிரசிடென்ட் கொடுப்பாங்க. எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா மார்ச் இல்லைன்னா ஏப்ரல் இந்த மந்த்ல கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா ரிபப்ளிக் டே Jan 26 வருது இல்லையா, அப்ப ரிபப்ளிக் டேவோட ஈவினிங்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு மார்ச் ஏப்ரல் மந்த்ல கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பத்மா அவார்ட்ஸ் 2026 பத்தி என்னன்னு பார்க்கலாம். இப்போ 77th ரிபப்ளிக் டே போச்சு இல்ல Jan 26, அப்போ ஈவினிங்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல மொத்தம் எவ்வளவு பத்மா அவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா 131 பத்மா அவார்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல 2 டிஓ கேசஸ், விபூஷன் 5, பூஷன் 13 அண்ட் பத்மஸ்ரீ அவார்ட் 113. இது 3 சேர்த்து தான் வந்து 131 அவார்ட்ஸ் டோட்டலா. ஓகேவா? அதுல உமன் கேண்டிடேட் எவ்வளவு பேர் இருந்திருக்காங்கன்னா 19 அண்ட் என்ஆர்ஐஸ் ஃபாரின் பீப்புள் எல்லாம் சேர்த்து 6% இருந்திருக்காங்க. போஸ்ட்மஸ் அவார்ட், அதாவது இறந்தவங்களுக்கு கொடுக்குற அவார்ட், மொத்தம் 16 அவார்ட்ஸ் இருக்கு. ஓகே, இதுல நீங்க இந்த டாப் 3 ஸ்டேட்ஸ் வந்து எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்ற கவுண்டோட பாத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரால 15 வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல மொத்தமா 13 அவார்ட்ஸ், உத்தரப்பிரதேஷ் அண்ட் வெஸ்ட் பெங்கால் சேர்த்து ஈச் 11 அவார்ட்ஸ். ஓகே, அண்ட் தென் விபூஷன் 2026 அதை பத்தி பார்க்கலாம். மொத்தம் எத்தனை அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு மேலே பார்த்தோம், 5 அவார்ட்ஸ். ஓகேவா? சோ இதுல மொத்தம் 5 பேர் இருக்காங்களா, இந்த 5 பேர் பேருமே ஹேவ் டு ரிமெம்பர். ஓகே, சோ எப்படி இதை ஈஸியா ட்ரிக் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் ஒரு வாட்டி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து தர்மேந்திர சிங், இதுக்கு ஆர்டர் எல்லாம் கிடையாது, நீங்க ஜஸ்ட் அப்படியே படிச்சுக்கலாம். ஓகேவா? தர்மேந்திர சிங் தியோல் அண்ட் ராஜம், அப்புறமா வந்து தாமஸ், அப்புறம் நாராயணன், அப்புறம் அச்சுதானந்தன். ஓகேவா? இவங்க எல்லாம் என்னென்ன ஃபீல்டுன்னு சொல்லிட்டு இருக்கு அண்ட் ஸ்டேட்ஸ், இது எல்லாமே நீங்க இந்த டேபிள் மொத்தமா படிச்சுதான் ஆகணும். ஓகே, சோ இதுல எப்படி ஒரு சீக்வன்ஸ் இவங்க 5 பேரையுமே ரிலேட் பண்ணி நம்ம விபூஷன் பத்ம விபூஷன் அவார்ட் கீழே இவங்க வருவாங்க அப்படின்றது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நான் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்றேன். ஓகேவா? இப்போ ராஜம் அப்படின்றத ஒரு ராஜா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ராஜா பேர் தான் வந்து தாமஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அப்ப ராஜா இருக்காரு, அந்த ராஜாவோட பேர் தாமஸ். அவர் என்ன பண்றாருன்னா தர்மம் நிறைய பண்றாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பண்றாரு, தர்மேந்திர சிங்குக்கு தர்மம் நிறைய பண்றாரு அந்த ராஜா. ஓகேவா? அப்படி தர்மம் நிறைய பண்ணிட்டு இருக்கும்போது நடுவுல வந்து இந்த நாராயணன் யார் வருவா, நாரதர் வருவாரா. அவருக்கு கொஞ்சம் வந்து லைக் நாரதர் வேலையெல்லாம் பார்த்துட்டு போறாரு. ஓகேவா? அச்சுச்சோ அப்படின்னு சொல்ற மாதிரி நாரதர் வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு. சோ அச்சுதானந்தன், தட்ஸ் இட். இதை வந்து லேட் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டோரியா இருக்கா, இந்த மொத்த ஸ்டோரி எதுக்கு வரும், விபூஷனுக்கு வரும். தட்ஸ் இட். சோ ராஜா தாமஸ், ராஜா பேரு, அவர் நிறைய தர்மம் பண்ணுவாரு. அந்த தர்மத்துக்கு எடுக்கிறதுக்கு வரதான் யாரு, நாரதர், நாராயணன் சொல்லிட்டு வந்து சமம் பண்ணிட்டு போனோம். நம்ம என்ன சொல்றோம், அச்சோ அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ லேட் திஸ். இப்போ ஃபீல்டு பார்க்க போதும். ஓகேவா? இந்த ஃபீல்டு வந்து நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியா தான் இருக்கும். இப்போ வந்து தர்மேந்திரன் சிங்ன்றது ஒரு ஆக்டர் ஆக்சுவலா. ஓகே, சோ அவர் அந்த ஆக்டர்லாம் எதுல வருவாங்க, ஆர்ட்ல வந்துருவாங்க. அண்ட் ராஜம்ன்றவங்க ஆர்ட். ஓகே, மொத்தம் நீங்க எத்தனை ஆர்ட் எத்தனை பப்ளிக்னு ஈஸியா ரிலேட் பண்ணி படிச்சுக்கலாம். தாமஸ் வந்து பப்ளிக் அஃபேர்ஸ். அண்ட் நாராயணன் வந்து ஆர்கே நாராயணன் புக்ஸ் எல்லாம் நிறைய எழுதியிருக்காரு, ஆத்தர் நம்ம படிச்சிருக்கோம். அந்த ஆத்தர் பேர்லயே இருக்காரு, பட் இவர் வேற. சோ லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் அச்சுதம் சோ பப்ளிக் அஃபேர்ஸ் தான் வந்துருது. ஓகே, சோ கேரளால இருக்கவங்க நான் லாஸ்ட்ல 3 பேர் கொடுத்துருக்கேன். அவங்க 3 பேருமே கேரளாஸ் தான். சோ பேர் பார்த்தாலே கேன் ஈஸி ரிலேட் பண்ணி படிச்சுக்கலாம். சோ நாராயணன் கேரளா, அண்ட் அச்சுதானந்தன் கேரளா, தாமஸ் கேரளா. ஓகே, மீதி ராஜம் வந்து உத்தரப்பிரதேஷ். இதுக்கான ஒரு ஹிண்ட் சொல்லலாம், ராஜா வந்து டாப்ல இருப்பாரு. சோ உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தர்மேந்திர சிங் நீங்க அவரை பத்தி தெரிஞ்சிருந்ததுன்னா தெரியும், அவர் மகாராஷ்டிரால இருக்க ஒரு ஆக்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே பாக்கா. சோ அடுத்து நம்ம பத்ம பூஷன் பத்தி பார்க்கலாம். அதுல மொத்தம் எத்தனை பேரு, 13 பேரு. இந்த 13 பேருக்கு நான் ஸ்டோரி சொன்னா லைட்டா கஷ்டமா இருக்கும். நம்ம இந்த எப்படி படிக்க போறோம் அப்படின்னா ஸ்டேட் வைஸ் தனித்தனியா படிச்சுக்கலாம் ஹிண்ட் வச்சு. இப்ப மகாராஷ்டிரானா 3 பேர் இருக்காங்க. ஓகேவா? மகாராஷ்டிரால இவங்க 3 பேரும் சேர்த்து லிங்க் பண்ணி படிச்சுக்கலாம். அண்ட் தமிழ்நாடுல 2, டெல்லி சிங்கிள். அண்ட் அதே மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கு, 13க்குமே நான் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா, அதுல மொத்தம் எத்தனை பேர் சொன்னேன், 3 பேர். ஏன் நான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன்னா மொத்தம் பத்மா அவார்ட்ஸ்லயே எந்த ஸ்டேட் நிறைய வாங்குச்சு, மகாராஷ்டிரா தான். மொத்தம் எவ்வளவு 15 வாங்கியிருப்பாங்க. சோ நம்ம அவங்க வந்து அதுல பூஷன்ல 3 வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் படிச்சிருவோம். ஓகே, உதய் கோட்டக். ஓகே, அண்ட் பியூஷ் பாண்டே, அப்புறம் ஆல்கா யாக்னிக்ன்றவங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு சிங்கர், அதனால அவங்க ஆர்ட்ல வந்துருவாங்க. ஓகே, இதை எப்படி 3 ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கோட்டக்னா கோட்டை ஞாபகம் வருதா. ஸோ ஒரு கோட்டையில பிபி ஊதுறாங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைன்னா அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஹிண்ட் தெரிஞ்சாலும் ஞாபகம் வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ கோட்டக் பிபி ஊதிட்டு இந்த சிங்கர் வந்து பாடுறாங்க.
இல்ல பிபி ஊதுறாங்க இவங்க பக்கத்துல பாடுறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கலாம். சோ ஆல்கா யாக்னிக்ன்ற ஒரு சிங்கர் நீங்க போய் பாத்தீங்கன்னா பிக்சர் பாத்துக்கோங்க, சர்ச் பண்ணீங்கன்னா அதுவே உங்க மெமரியில் அப்படியே ரெஜிஸ்டர் ஆகும். ஓகே, சோ ஆர்ட் அண்ட் பிபி ஊதுறது ஒரு ஆர்ட் அப்படின்னு நான் வச்சுக்கலாம், இல்ல பியூஷ் பாண்டே ஆர்ட்னு நான் வச்சுக்கலாம். சோ கோட்டையில என்ன பண்ணுவாங்க, ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு கூட ரிலேட் பண்ணி ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். பக்கா மூணுமே வந்து மகாராஷ்டிரா. சரியா, அடுத்து தமிழ்நாடுக்கு இந்த பேரை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க தமிழ்நாடுன்னு. கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி, கோர்ஸ் தமிழ்நாடு பேர் மாதிரியே இருக்குல்ல, சோ நம்ம ஈஸியா நான் வச்சுக்கலாம். அண்ட் மயில மயில நந்தன், ஓகே மயில் தமிழ் பேர் தான் மயில், தமிழ்நாடு. ஓகே, சோசியல் ஒர்க்கர் அவரு. அண்ட் ராமசாமி பழனிசாமின்னு வரவர் மெடிசன். ஓகேவா, அடுத்து மல்ஹோத்ரா, ஸோ பப்ளிக் அஃபேர்ஸ் டெல்லி. தட்ஸ் இட். அண்ட் பேலன்ஸ் இருக்காங்க மம்முட்டி. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அடுத்து கேரளா பார்க்க போறோம். ஓகேவா, கேரளா பக்கத்து தான். மம்முட்டி வெல் நோன் ஆக்டர், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சோ ஆர்ட்ல வந்தவர் கேரளா. இப்போ மம்முட்டி கூட இன்னும் ஒரு ஆள் சேர்த்து படிக்கணும். யாருன்னா வெள்ளப்பள்ளி நடேசன். பேரை பார்த்தாலே தெரியும், கேரளா நேம் நல்லா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பப்ளிக் அஃபேர்ஸ் தான். அண்ட் யூஎஸ்ஏல 2 பேர். ஓகே, யார் யாருன்னா நோரி தட்டாத்ரி ஏடு. ஓகே, நோரி தட்டாத்ரி ஏடு அண்ட் விஜய் அமித் ராஜ். ஓகே, இவங்க 2 பேரும் ஆக்சுவலி இவங்க பேரெல்லாம் விஜய் சாரி தமிழ் அண்ட் இந்தியன் நேம்ஸ் மாதிரி இருக்கா. ஆனா இவங்க எல்லாம் வந்து இங்க இருந்து அங்க போய் செட்டில் ஆனவங்க, அதனால யூஎஸ் வருது. ஓகே, அந்த ஊர் கண்ட்ரில வந்து சிட்டிசன்ஷிப் எடுத்திருப்பாங்க. ஓகே, சோ இவங்க எல்லாம் வந்து மெடிசன், இவர் டாக்டர்னு வருது, பட் உங்களுக்கு கொடுக்கும்போது டாக்டர்னு கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியா மெடிசன் போட்டுருவீங்க. பட் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, நோரி. நோரி எப்படி ரிலேட் பண்ணி மெடிசனுக்கு சொல்லலாம்னா நோய் வந்துச்சு அப்படி சொல்லுவாங்க, நோய் வந்தா மெடிசன் சாப்பிடணும். ஸோ மெடிசன் அண்ட் யூஎஸ்ஏ. ஓகே, அடுத்து விஜய் அமிர்த்ராஜ். ஓகே, விஜய் அமிர்த்ராஜ் ஸ்போர்ட்ஸ். இதுக்கு ஹிண்ட் இல்லை அப்படியே வச்சுக்கோங்க, ஈஸி நேம் தான், யூனிக் நேம்ல. ஓகே, அடுத்து மீதி 3 இருக்கா, இது 3மே டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். ஓகே, எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பகத்சிங். பகத்சிங் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தானே. சோ பப்ளிக் அஃபேர்ஸ், அவர் வந்து நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. அந்த பகத்சிங் வேற, இந்த பகத்சிங் வேற. ஓகேவா, இவர் வந்து பகத்சிங் கோஷாரி. ஓகே, சோ பப்ளிக் அஃபேர்ஸ் உத்தரகாண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஊரு. அப்புறம் ஷட்டவாதினி ஆர் கணேஷ் ஆர்ட் அண்ட் கர்நாடகா. அப்புறம் ஷிபு சோரன் பப்ளிக் அஃபேர்ஸ் ஜார்க்கண்ட். ஓகே, இதுல நீங்க போஸ்ட்மஸ்டும் நல்லா பார்க்கணும். போஸ்ட்மஸ் அவார்ட்லாம் இறந்தவங்களுக்கு இருக்குது, இந்த பேர் நல்லா பார்த்துக்கோங்க, இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சிபு சூரன். உங்களுக்கு ஏதாவது ஹிண்ட், நல்ல ஹிண்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சா கேன் ஷேர் இட் இன் த கமெண்ட். ஓகே, தட்ஸ் இட். அடுத்து ஸ்ட்ரீட் 2026. இதுல மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்க, 113% இருக்காங்க. இவ்வளவு பேரையும் ஞாபகம் வச்சுக்கிறது குவைட் டிஃபிகல்ட். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் ஒரு 20 இம்பார்ட்டன்ட் பத்மஸ்ரீ அவார்ட்ஸ் வின்னர் மட்டும் பார்க்க போறோம். ஓகேவா, இது இதுலயுமே ஈஸியா தான் இருக்கும், ஏன்னா எல்லாமே நோன் நேம்ஸ். பிடி சிந்து தெரியும்ல எல்லாருக்கும், ஸ்போர்ட்ஸ் பர்சன், பேட்மிண்டன் விளையாடுறாங்க. எந்த ஊர் மட்டும் எக்ஸ்ட்ரா தெரியலன்னா படிக்க போறீங்க, அவ்வளவுதான். ஓகே, அண்ட் சுதாமூர்த்தி பார்த்திருப்பீங்க. ஓகே, சோஷியல் ஒர்க்கர், நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, தெரியலன்னா போய் போட்டு பாருங்க, நல்லா இருக்கும். அண்ட் எக்கா கபூர், இவங்க வந்து ஒரு டெலிவிஷன்ல இருக்கிற ஆக்டர். அண்ட் கங்கனா ரவுட், இவங்களும் ஒரு ஆக்டர். இவங்க எல்லாம் உங்களுக்கு ஃபேஸ் ஞாபகம் இருக்கும், பேர் தான் லைட்டா ஃபெமிலியரா இல்லாம இருக்கும். போட்டு பாருங்க, போட்டோஸ் பாருங்க, அதுல இருந்து அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, நீ அவங்களோட ஸ்டேட் படிச்சுக்கோங்க. சோனு சூத், இவருமே ஒரு ஆக்டர் தான், வில்லனா நடிச்சிருப்பாரு, நிறைய படத்துல தமிழ் படம் கூட நடிச்சிருக்காரு. இவங்க கங்கனா வந்து ஹிந்தி ஆக்டர். ஓகே, சோ இவர் சோஷியல் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன் இவருக்கு சோஷியல் ஒர்க் கேட்டகரியில கொடுத்துருக்காங்க, ஆர்ட்ல கொடுக்காம அப்படின்னா, இவர் இந்த கோவிட் டைம்ல வந்து லைக் ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பாரு, அன்எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரு, அதனால. ஓகேவா, அண்ட் தென் ஷைலஜா, இவங்க பப்ளிக் அஃபேர்ஸ் கேரளா. ஸோ இந்த மாதிரி நீங்க 1-2 மட்டும் தான் படிக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் இருக்க இந்த துளசி கவுடான்றவங்க வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, எக்ஸாம்ஸ்ல ஆல்ரெடி இப்போ கேட்டாங்க. ஸோ என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட்ரி ஃபீல்டு கர்நாடகா. ஓகே, துளசின்றது என்னது, இட்ஸ் லீஃப் தானே, துளசி லீஃப். அது எங்க இருக்கும், ஃபாரஸ்ட்ல எல்லாம் இருக்க செடிஸ் இருக்க ட்ரீஸ் இருக்க இடத்துல இருக்கும். ஸோ அப்போ என்விரான்மெண்ட் ரிலேட் பண்ணிக்கலாம், கர்நாடகா அப்படின்னு வச்சுக்கோம். எக்ஸ்ட்ரா. ஓகேவா, தட்ஸ் இட். நெக்ஸ்ட் போலாமா, பேலன்ஸ் இருக்க நேம்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாத்துக்கோங்க, அப்படியே டிட்டோ வந்துடும் சொல்ல முடியாது, பட் லைட்டா படிச்சுக்கோங்க. ஓகேவா சார், நம்பி நாராயணன். ஸோ நம்பி வந்தவங்க சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல சேர்றாங்க, நம்பி. ஸோ நம்பி நாராயணன் பேர் வந்தாலே கேரளா தான். கேரளா வந்துடும். ஸோ நம்பி நாராயணன், நம்பி சேர்றாங்க இன்ஜினியரிங் கேரளா. அண்ட் குலாப் நாபி ஆசாத். ஓகே, குலாப் ஜாமுன், குலாப் கப்னா ஒரு குலாப் ஜாமுன் வருதா. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் பப்ளிக் அஃபேர்ஸ். நிராஜ் சோப்ரா நமக்கு எல்லாரும் தெரிஞ்சதுதான், இஸ் அண்ட் அத்லெட் ஸ்போர்ட்ஸ்ல. ஓகே, ஸோ ஹரியானா, ஊர் பேர் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் மைத்ரி ராஜ், அவங்களும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். ஓகே, தெலுங்கானா. அதுக்கப்புறம் பாலசுப்ரமணியம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தமிழ் நேம். ஓகே, தமிழ்நாடு ஆர்ட்ஸ்ல வராங்க. அண்ட் நாராயண பிசபதி. ஓகே, சோஷியல் ஒர்க் ஆந்திர பிரதேஷ். Sundar Pichai, again well known CEO of Google. Okay, so
பிசினஸ் டெக்னாலஜிஸ் ஃபீல்ட்ல கொடுத்துருக்காங்க. அவர் வந்து யூஎஸ் முன்னாடி இந்தியன் ஆரிஜின் தான். ஓகேவா? தட்ஸ் இட். இது மட்டும் நீங்க பாத்துக்கிட்டா போதும். இதுக்கப்புறம் நம்ம இப்ப படிச்சதுல இருந்து கொஞ்சம் குவிஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா? அதெல்லாம் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. Tulasi Gowda from Karnataka got Padma Shri Award in the eve of Republic Day 2026 for which field? எந்த ஃபீல்டுக்காக வாங்கினாங்க? துளசி எங்க இருக்கும்னு பார்த்தோம். கண்டுபிடிங்க. எஸ், கமெண்ட் பண்ணினீங்கன்னா வெரி குட். என்விரான்மெண்ட். And then second question, Sri Shibu Suran got which Padma Award? சோ இந்த பேரை நம்ம எப்படி கண்டுபிடிக்க ஹிண்ட் சொன்னேன் உங்களுக்கு நான். இந்த பேர் நம்ம பத்ம விபூஷன் அண்ட் பத்மஸ்ரீல பார்த்தோமா? பார்க்கல. அப்ப இது ரெண்டுமே வராது. நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப என்ன அவார்ட் தான் வரும்? பத்மஸ்ரீ. தட்ஸ் இட். Then Sri K.T. Thomas got Padma Vibhushan Award for 2026 from which state? In the Ural Thomas Padmay. Yes, correct. Kerala. Good. Okay, thank you guys for watching. Keep subscribe to our channel. Bye bye.